மோதல்களை தூண்டிவிட்டு ஆதாயம் தேடும் சக்திகளை அன்பு, நீதி, சமத்துவமே அவர்களின் ஆயுதமே. சமத்துவத்தை வென்றெடுப்போம். சமத்துவத்தை வென்றெடுப்போம். அருமையான, அழகான, ஆரோக்கியமான ஒரு அரசியல் சட்டமைப்பை, சாசன புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்கும் அடையாளத்தை கொடுத்து, இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் உங்களுக்கெல்லாம் உரிமை உண்டு, எந்த உரிமையையும் நீங்கள் இழக்கக்கூடாது, உரிமை, மனித உரிமை என்பது உங்களுடைய சொத்து என்பதை தெளிவாக அவர் நமக்கு பதிவு செய்திருக்கிறார். நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள்ல ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். இங்கு இந்திய நாடு ஜனநாயக நாடு, இந்திய நாடு மதங்களின் தொட்டில் என்று அழைக்கப்படுகின்ற நாடு, கிரேடல் ஆஃப் ரிலிஜன்ஸ். இந்திய நாடு மத சார்பின்மை, மத சார்பற்ற ஒரு நாடு. இட்ஸ் a secular country. இந்திய நாடு பல்லாயிரக்கணக்கான மதங்கள், மார்க்கங்கள், சமயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி சமய நல்லிணக்கத்தை போற்றுகின்ற ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, மனித நேயம் அழிக்கப்படுகிறது, மனித உரிமை மீறப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதி அதிகாலையிலும் தூய கத்தீட்ரல் ஆலயத்திலே அருளுரையாற்றின போது இதை வைத்துதான் நான் துவங்கினேன். எங்கே சென்று கொண்டிருக்கிறது நமது நாடு? ஒரு பக்கம் மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், நொடுக்கப்படுகிறார்கள். மறுபக்கம் joy to the world, the Lord has come. இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? freedom of religion, freedom of expression of religion. You can profess, you can proclaim, you can practice any religion. இந்த மிக மிக முக்கியமான ஒரு பிரியாம்பிளை நமக்கு அம்பேத்கர் ஐயா அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நீ எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் பறைசாற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீ உள்வாங்கி வாழலாம். இது மத சுதந்திரம். இந்த மத சுதந்திரத்தை யாரும் பறிப்பதற்கு உரிமை கிடையாது. எல்லா மதமும் சொல்றேங்க. ஏதோ கிறிஸ்தவர்கள் நடந்ததினாலே நாங்கள் இங்கு கூடவில்லை. எந்த மதத்தை சார்ந்த மக்கள் மீதும் கையை வைக்காதே. மதத்தை போற்றுங்கள். மதத்தினுடைய வழக்கங்களை பாராட்டுங்கள். ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன். மனித உரிமையை காத்துக் கொள்ளுங்கள். இந்த நாடு எல்லாருக்கும் உரிய நாடு. ஏதோ பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், RSS மட்டும் உரிய நாடு அல்ல. அதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். கிறிஸ்தவர்கள் வெளியேறுங்கள், இஸ்லாமியர்கள் வெளியேறுங்கள். நீங்கள் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் அல்ல. நீ யார் எங்களுக்கு சொல்றதுக்கு? இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மள அந்நியர்களா, அந்நியர் மதமா? இதை அறிவில்லாத நிலையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு சில கூட்டங்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் அடிக்கின்றான், உதைக்கின்றான். அது எந்த மதமாகட்டும் சரி, கிறிஸ்தவத்துக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அலைகள் ஓய்வதில்லை சொல்ற மாதிரி தாக்குதல்கள் ஓய்வதில்லை.
அன்றைக்கு கிராம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ், ஸ்டான் சாமி, இன்றைக்கு ஒடிசாவிலும், ஹரித்வாரிலும், மத்திய பிரதேசிலும், கேரளாவிலும், அசாமிலும் ஏறக்குறைய 100 இடங்களிலே திட்டமிட்டு தாக்கப்பட்டார்கள். 11 ஆண்டுகள் இந்த சம்பவங்கள் நடைபெறவில்லை. 11 ஆண்டுகள் கழித்து பிரதமர் வழிபட செல்லுகிறார். 11 ஆண்டுகள் கழித்து தாக்குதல்கள் நடைபெறுகிறது. என்ன இது? எனக்கு புரியல. இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய தாக்குதல்கள் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருக்கவும் தெரியும். கிறிஸ்தவர்கள் எழுந்து நின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படியான ஒரு எதிர்ப்புகளை தெரியப்படுத்தவும் தெரியும். எனவே ஒருவேளை நம்முடைய உறவுகள் தாக்கப்பட்டார்கள் என்பதல்ல. ஒரு இந்து சகோதரி, கண் பார்வையற்ற சகோதரி, குல்லாவை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க, குல்லாவை வித்துக்கிட்டு இருக்காங்க. வயலண்டா அவங்களை இழுத்து போட்டு குல்லாவை கிழித்து போட்டு இந்து சகோதரி. எனவே இந்த கிறிஸ்தவம் எல்லா மதத்திற்காகவும் நிற்கும். எல்லா மதத்தின் மாண்பு எங்கெல்லாம் அழிக்கப்படுகிறதோ பேசுவோம். தென்னிந்திய திருச்சபை ஒருபோதும் இதை பார்த்துக் கொண்டிருக்காது. தென்னிந்திய திருச்சபை தலைவர் இங்கு இருக்கிறார். தென்னிந்திய திருச்சபை ஒருபோதும் இதை அனுமதிக்காது. நீ கிறிஸ்தவர்கள் அடித்தாலும் சரி, இஸ்லாமியர் அடித்தாலும் சரி, ஏன் மற்ற மதத்தின் மக்கள் அடித்தாலும் சரி, நாங்கள் செய்ய வேண்டிய கண்டனங்களை செய்து கொண்டே இருப்போம். எழுத்தின் வழியாக, சொல்லின் வழியாக, கூட்டங்களின் வழியாக. எனவே நான் ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மத சுதந்திரம் அனைவருக்கும் உரியது. மனித உரிமை அனைவருக்கும் உரியது. மனித நேயம் அனைவருக்கும் உரியது. இதிலே நடுவுல பூந்து விளையாட வேண்டிய அவசியமே கிடையாது என்கின்ற ஒன்றிய அரசுக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்கள் என்று சொன்னால் நாங்களும் ஒழுங்காக இருப்போம். நீங்கள் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தால் நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எங்களுக்கு நன்றாவே தெரியும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். தயவு செய்து இத்தோடு நிறுத்துங்கள். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் மத வழிபாட்டு உரிமை யாருக்குமே மறுக்கப்படக்கூடாது. எந்த மதத்தின் மக்களுக்கும் மறுக்கப்படக்கூடாது. எந்த சமயத்தை மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் மறுக்கப்படக்கூடாது. அவர்களை பூந்து அடிப்பது, உதைப்பது, இயேசு கிறிஸ்து யாரு, எங்க இருந்து வந்தாரு, நீ இயேசு கிறிஸ்து மறுதல். இன்னைக்கு மார்னிங் கூட நான் பார்த்தேன், பேசணுமே சொல்லி சில வீடியோ கிளிப்பிங்ஸ். Who is Jesus னு கேட்கிறாரு ஒருத்தர். டினை ஜீசஸ் என்றாரு ஒரு பாஸ்டர் கிட்ட. இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. அன்பிற்குரிய விசுவாச உறவுகளே, 1ஆம் நூற்றாண்டு திரும்பி கொண்டிருக்கிறது. மிக மிக விழிப்பாக, தெளிவாக நம்முடைய ஆன்மீகத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதனால எப்போதுமே பேச வேண்டிய பேசலாம், சாட்டை எடுக்க வேண்டிய சாட்டை எடுத்துதான் ஆக வேண்டும். இதுல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. இயேசுசாமி அதை தான் சொல்றாரு. அநீதிகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. டெஸ்மாண்ட் டூட்டு சொல்றாரு, அநீதிகளை பார்த்து கொண்டு நீ சும்மா இருப்பாய் என்று சொன்னால் நீ அடக்குகிறவன் பக்கம் சாய்ந்து விட்டாய் என்று அர்த்தம். If you watch just passively the injustice, then you are taking the side of the oppressor அப்படின்னு டெஸ்மாண்ட் டூட்டு சொல்றார். அதான் உண்மை. எனவே விசுவாச உறவுகள், கடல் திரளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி ஒரு பேஷன், இப்படி பொதுவான ஒரு கூட யாருக்கும் அழைப்பதில்லை. திருச்சபை இங்க வந்த மற்ற திருச்சபை மக்களுக்கு தான் அழைப்பு கொடுத்தோம். அதனால இது நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு தாக்கம். இதை ஒருபோதும் நாம் பயந்து போகாமல் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். இட்ஸ் a time for culture of resistance. கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ளக்கூடிய, தைரியமாக தடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாற வேண்டும். ரொம்ப நாளாவே வாட்ஸ்அப்லயே இந்த மெசேஜ் அனுப்பிச்சு ஜோம் பண்ணீங்க, இப்படி எரிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள், இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பின நாட்கள் போய் நாங்க ஜெபிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எது நடந்தாலும் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் குரலை எழுப்போன்று நிற்கிற ஒரு முக்கியமான நாளாக இது அமைந்துள்ளது.
இதற்காக அருமையான பேராயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், உபவாசம் செய்வனை தாண்டி நாங்கள் கிறிஸ்துவர்களுக்கு ஒன்று என்றால் ஒன்று கூடி ஒன் பாடி. எல்லாம் சொல்லுவோமா? ஒன் பாடி. கையை வச்சு சொல்லுங்க, ஒரே சரீசம். எங்களுக்குள்ள பாகுபாடு இல்ல, நாங்கள் ஒன்றாய் நிற்போம் என்பதற்கான நிகழ்வு இது. நம்மை ஆள்கிற மதவாத பிஜேபி அரசுக்கு கிறிஸ்தவர்கள் இதை விட இன்னும் கடுமையான ஒரு கண்டனத்தை பேராயர் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, சவுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்துவம் என்பது ஒரு நாளும் ஒருவனுக்கும் பயந்ததல்ல. உலக வரலாற்றிலே சிலுவை போர்களை போல ஒரு பயங்கரமான போர் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு போரை தொடுத்த கிறிஸ்தவர்கள் தான் இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்து அன்பை காட்டினார். அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அன்பு எது வரைக்கும் தெரியுமா? அந்த நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற வரைக்கும். எங்க ஆலயத்துக்கு வந்து ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் இயேசு அவனை கெடுப்பேன் என்று சொன்னார். எவனாவது ஆலயத்துக்கும் திருச்சபைக்கும் முன்பாக வந்து நீங்கள் கெடுப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கிறிஸ்துவ சும்மா இருக்க மாட்டோம். எல்லா விதமான அசம்பாவிதங்களை கண்டு பயந்து கூடியிருக்கிற கூட்டம் அல்ல. பயப்படாத ஒரு இனம், பயப்படாத ஒரு மாபெரும் திரள் கூட்டம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேளையிலே இந்த மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தவும், இந்த கிறிஸ்தவம் ஆரம்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 55 305 வரை, நியூரோ மன்னன் முதல் டிராஜன் வரை பல்வேறு அடக்குமுறைகள் எல்லாம் கடந்து இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்கள் பெருகி இருப்பதை மறுபடியும் இந்த மத்திய அரசுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறோம். நீங்கள் எங்களை தாக்க தாக்க இன்று ஜெபிக்கிற மக்கள் இன்னும் பெருகி 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 கொண்டே போவார்கள். ஆங்காங்கே ஜபக்குழுக்கள் இன்னும் அதிகமாகி கொண்டே போகுமே தவிர நாங்கள் அதில் எந்த நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். அதை மாற்ற நீங்கள் மனதில் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தாக்கலில் கூட கூட ஜபிக்கிற உள்ளங்கள் முழங்கால்கள் இங்கு பெருகிக் கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட தாக்குதலை நீங்கள் ஒரு முறை நிறுத்தாவிட்டால், அதை குறித்து நீங்கள் பரிசீலனை பண்ணாவிட்டால் உங்களுடைய அரசாங்கம் இன்னும் பல வகையான காரியங்களை சந்திக்க நேரிடும் என்பதை மனம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ, உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதே போலதான் எனக்கும் இருக்கிறது. அதே போலதான் நீங்கள் இங்கே இந்த பூமியிலே இந்த நாட்டிலே எப்படி வளர்கிறீர்களோ அதே போலதான் நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கிற சமய நம்பிக்கை வேறாக இருக்கலாம், நான் வைத்திருக்கிற சமய நம்பிக்கை வேறாக இருக்கலாம். ஆனால் மனிதம் ஒன்றுதான். அதை ஏன் நீங்கள் மறந்து போகிறீர்கள்? எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒரு நேரம் அடிப்பீங்க, நாங்க வாங்கி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கும் நல்ல கவனிங்க. உங்க தாயும் 10 மாசம் தான் பெற்றெடுத்தார்கள். உங்களையும் என் தாயும் 10 மாசம் தான் பெற்றெடுத்தார்கள். இயேசுநாதர் சொன்ன உபதேசத்திற்கு பொறுமையாக தாழ்மையாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். தயவு கூர்ந்து, ஏனென்றால் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்றைக்கு நடந்த உடனே நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்கள் உடனடியாக வன்மையாக கண்டித்தார். உடனடியாக அதே போல் நம்முடைய அருமையான எழுச்சிமய அண்ணன் விடுதலை சிறுத்தைத்துறை தலைவர் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் ஒரு பெரிய கூடுகை வைத்து வன்மையாக கண்டித்தார். நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் பயங்கரமான கூட்டு வன்மையாக கண்டித்தார்கள். நேற்று முந்தா நாள் கிறிஸ்து தேசிய முன்னணி கட்சிகள் வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடக்குமானால் ஒரு தமிழ்நாடு மட்டுமல்ல, சென்னை அல்ல, 38 மாவட்டம் அல்ல, எல்லா மாநிலத்திலும் போராட்டம் குவிப்போம். தமிழ்நாட்டு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலும் எழும்பி விட்டார்கள். எழுப்பதில் பார்க்க தான் போறீங்க. நிறுத்துங்க. எல்லாத்துக்குமே ஒரு பொதுநிலை உண்டு. அதை நாம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த தேசத்தின் ஆளுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆளுபவர்கள் பாரபட்சம் பார்க்காமல் இருக்க வேண்டும். உண்மையாலுமே இந்த திராவிடமன் சமத்துவமன். உங்களுக்கு தெரியும், இந்த நாளிலே இந்த இடத்திலே நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம், பேசுகிறோம் என்றால் நம்மளுடைய மண்ணின் அடையாளமாகத்தான் இருந்திருக்கிறது. ஏன்னா இனிமேல் நிறுத்த முடியாது. இந்த உணர்வை இனி எந்த காலத்திலும் நிறுத்த முடியாது. எல்லோருக்கும் அந்த உணர்வு கொடுக்கப்பட்டு விட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் அந்த உணர்வை உணவாகவே கொடுக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம எல்லாமே
சமத்துவத்தோடு நல்ல மாடலோடு நம்ம இணைந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த அமைதியான சூழலை கெடுத்து விட வேண்டாம். ஆட்சியாளர்களை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு பலர் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளை வைத்து இன்றைக்கு யார் பேசுகிறார்களோ அவர்களை முடக்க நினைக்கின்ற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இது எதை குறிவைத்து நகர்த்தப்படுகிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவரையை தகர்ப்பதற்காக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று பிரகடனப்படுத்துவது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை சார்ந்த நண்பர்கள். இதுதான் இங்கே இலக்கு. இங்கே கிறிஸ்தவர்கள் ஆலயம் அதெல்லாம் இலக்கு அல்ல. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லக்கூடாது என்பதுதான் அவருடைய தீர்க்கமான எண்ணம். 42வது சட்ட திருத்தத்தின்படி மதச்சார்பின்மை என்ற ஒரு வாசகம் முகவுரையிலே அமர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்திய நாட்டிலே அரசிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லா மதங்களையும் சமமாக பார்க்க வேண்டும், தங்களுக்கென்று எந்த ஒரு மதத்தையும் அடையாளப்படுத்தக்கூடாது, எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், எல்லோருக்கும் வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. எல்லோருக்கும் மத வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டம். டாக்டர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம். இது ஏதோ இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொடுத்த சட்டம் அல்ல. அரசியல் அமைப்பு சட்டம் இயற்ற போது இருந்த சட்டங்கள். இவற்றை தகர்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய எண்ணம். எப்படி தகர்க்க முடியும்? அவர்களும் பல்வேறு செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்களை கட்டாயப்படுத்தி எங்களை கைது செய்தால் அந்த இடத்துல ஒருவர் இருந்தால் நாளை 10 பேர் வருவார்கள், நாளை மறுநாள் 100 பேர் வருவார்கள். அதுதான் கிறிஸ்தவம். நீ எங்களை தொட எங்களை தடுக்க இன்றைக்கு பாருங்கள், 5000 மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். நாங்க வாட்டில் அமைதியா கோயில்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். எங்களை ரோட்டுக்கு வர வைத்து இப்படிப்பட்ட பேச்சுக்களை கேட்க சொல்லி இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளாக நாங்கள் பேசுவதற்கு காரணம் இந்த ஒன்றிய அரசு. பிரித்தாளும் சூழ்ச்சி தமிழகத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. ஓட்டை எப்படி பிரிக்க முடியும்? சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஓட்டை எப்படி பிரிக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நடக்குது. எதிர்காலங்களில் கிறிஸ்தவம் தமிழகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏமாந்து போய்விடக்கூடாது. இது 5 ஆண்டு காலத்திற்கான தேர்தல் அல்ல, நம்முடைய வாழ்வுரிமைக்கான தேர்தல். யார் வந்தாலும் நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு படம் பிடிக்கலாம், நடிப்பு பிடிக்கலாம், இங்க வாழணும். தமிழ்நாட்டில் கிறிஸ்தவனா வாழணும். அதுக்கு யார் வேணும்? அதுதான் இங்க கேள்வி. படம் பாருங்க, நல்லா பாக்குறவங்க போய் பாருங்க, குடும்பமா பாருங்க, பிரச்சனை இல்லை. நடிப்பு பிடிச்சிருக்கா கை தட்டுங்க. அதை விட்டு ஓட்டு போட வேண்டும் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த பேராயர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.